வெல்கம் டு அணுவின் உலகம். இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போறேன். மாயன் சிவிலைசேஷன். நம்ம அந்த சிவிலைசேஷன்ல கட்டின பில்டிங்ஸ், அவங்க எப்படி இருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் ஹில்டன் ரிசார்ட்ல இருந்து நாங்கள் 1 டே எக்ஸ்கர்ஷன் ட்ரிப் புக் பண்ணியிருந்தேன். நான் சாட் மெக்சிகோ அப்படிங்கிற ஆப் மூலம் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க பஸ்ஸு எங்கள் ரிசார்ட்டுக்கே எங்களை கூட்டிகிட்டு போச்சு. இந்த இடம் நம்ம இப்போ போகிறோம் பாருங்கள், சிச்சின் இட்ஸா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது நாங்கள் தங்கின இடத்துலேருந்து 3 ஹவர்ஸ் பஸ்ஸில் போனோம். ஸோ காலையில் 6:30க்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போனா தான் அந்த ஹோல் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். 3 இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதில் ஒன்று ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு, ஓகேங்களா. நியூ 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு தான் சிச்சின் இட்ஸா அப்படிங்கிற இடம். ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிற ஒரு கைடு அந்த டூரில் வருவாங்க. ஸோ அவங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் அதுலேருந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவங்க ஹோல் டே மாயன் சிவிலைசேஷன் பற்றி, அந்த காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அது எல்லாமே அவங்க சொன்னாங்க. நம்ம அந்த காலத்துக்கு போயிட்டு அவங்க லிவ் பண்ணப்போ இதெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த இடம் சிச்சின் இட்ஸா அப்படிங்கிற இடம் மெக்சிகோவோட யுகாட்டன்ஸ் பெனின்சுலா அங்கே தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு. இது ஒரு இடம் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல குட்டி குட்டியாக 2-3 இது இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம போயிருக்கிறது பால் கோட் அப்படிங்கிற ஒரு இடம். இங்கே ரப்பர் பால் வச்சு விளையாடுவாங்களாங்க. அது எப்படின்னா, கை தொடக்கூடாது, ஹிப்பு, நீஸு, தொடை வச்சு, ஹிப்பை வச்சு, இதை வச்சு தான் விளையாடணும். அந்த பால் கீழே விழாமல் பார்த்துக்கணும். அதுதான் கேமு. அது அவங்க அந்த காலத்தில் விளையாண்டுருக்காங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட கார்விங்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க டூர் கைடு, எங்களோட கைடு. அவங்க அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி விளையாண்டாங்க. அவங்க விளையாண்டதை இந்த கார்விங்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் அந்த காலத்தில் இது பாருங்கள், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி கார்வ் பண்ணியிருக்காங்க. உங்களால் நம்ப முடியுதா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா கார்விங்ஸும் பார்க்கும்போது ஒன்று ஒன்றா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. இது அந்த பால் கோட் அப்படிங்கிறது அந்த பால் விளையாடுற இந்த கேம் நடக்கிற இடம். ஸோ இங்கே எல்லா 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட தலை தெரியும். இங்கே உங்களுக்கு தெரியுதா? அந்த அப்படி ஒரு டெயில் மாதிரி வருதுல்ல, அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட தலை. ஸோ அவங்களுக்கு இந்த செர்பெண்ட் ஒரு கடவுள் மாதிரி நினச்சிருக்காங்க. அதை குக்கல்கன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த செர்பெண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது டெம்பிள் ஆஃப் குக்கல்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல படி, இது 365 ஸ்டெப்ஸ். நம்ம ஒரு வருஷத்துக்கு சொல்கிறோம்ல, 365 நாள், அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த பிரமிட் இருக்கும். ஸோ இந்த படி பார்த்தீங்கன்னா 9 செட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டெம்பிள் டி குக்கல்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த ஸ்னேக்கோட பேர் தான் அது. ஸோ அது அவங்க காட் மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா, ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் அண்ட் ஷேடோ வரும்போது ஒரு பாம்பு அப்படியே மூவ் ஆகிற மாதிரி தோணுமா. அந்த பார்த்தீங்களா, அந்த ஷேடோ, அது கீழே பாம்போட தலை இருக்கும். அப்படியே ஒரு பாம்பு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங், அந்த ஈக்வினாக்ஸ் நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அங்கே எழுதியிருக்காங்க. இது லைட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்களாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட தலை தெரியும். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் இந்த ரூயின்ஸ், லைக் நம்ம அந்த காலத்தில் இருந்த கார்விங்ஸ் எல்லாம் எடுத்து இது ஒன் ஆஃப் த ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஓகேங்களா. நீங்கள் போய் நியூ 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிச்சின் இட்ஸாங்கிற இடம் வரும். ஸோ எனக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த இடத்துக்கு போனது. அந்த காலத்தில் எப்படி லிவ் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவங்க கடவுள்கிட்ட பேசுகிறது இந்த இடத்துல பேசலாம் அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. அங்கேருந்து கிளாப் பண்ணிங்கன்னா நல்ல எக்கோ அடிக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது அந்த இடத்துல தான் ஆஃபரிங் கொடுப்பாங்களாம், கடவுளுக்கு படைப்பாங்களாம். பழங்கள் அவங்க அறுவடை பண்ணது எல்லாமே அவரோட வயிற்றுல வச்சு படைப்பாங்களாம். அது காடுக்கு நேராக கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து நம்பிக்கை. இதெல்லாம் நிறைய நம்பியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் படைச்சா நமக்கு நல்லா மழை பெய்யும், நல்ல அறுவடை
நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுவாங்க அப்படிலாம் அவங்க சொன்னாங்க. இதெல்லாமே வந்து அவங்க டெம்பிள்ஸ்ன்னு சொல்றாங்கங்க. ஒண்ணு. இது வந்து சக்மூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடம் பார்த்துட்டு அடுத்து எங்க வந்திருக்கோம்னா செனோட்டே பார்க்க வந்திருக்கோம். செனோட்டேங்கிறது ஒரு பெரிய கிணறுங்க. அந்த கிணறுல வந்து நேச்சுரல் வாட்டர் வந்து வந்துட்டுருக்குது. அதுவுமே அவங்க வந்து ஒரு புனிதமான தண்ணி, ரிலீஜியஸ் வாட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தான் பார்க்க வந்திருக்கோம். சரி வெயில் காலையில் சிச்சினிட்ஸ் இடத்துல. ஸோ அதனால இங்கே வந்து நல்லா குளு குளுன்னு இருக்கும் அப்படின்னு இந்த இடம் வந்தோடனே நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து இந்த பழமுதிர் சோலை மாதிரி இருந்துச்சுங்க. நிறையா மரங்கள், செடிகள். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்டோம். ஸோ சாப்பாடு வந்து இன்க்ளூடட் எங்கள் பேக்கேஜில். ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஓகேயா இருந்துச்சு. டேக்கோஸு, சாப்பாடு, சூப்பு அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செனோட்டே பார்க்க போகலாம் அப்படின்னு நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் உள்ள தண்ணியில் கூட போய் ஸ்விம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்விம் எல்லாம் பண்ணல. பட் ஜஸ்ட் அந்த கிணத்துக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. நாங்கள் மேலேருந்து அந்த கிணறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள், எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துக்கு நமக்கு கீழே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம கீழே போய் அந்த தண்ணியில் வந்து குளிக்கலாம். அந்த தண்ணி வந்து நல்ல என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல மூலிகை தன்மை, ஹெர்ப்ஸ் எல்லாம் ஓட வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அங்கே வந்து மீன், டர்ட்டில் இது எல்லாமே அதுக்குள்ளே இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளே. நாங்கள் ஜஸ்ட்டு போய் காலை தான் நினச்சோம். நாங்கள் யாருமே குளிக்கலாம் இல்லை, எனக்கு பயம், அதனால் வேண்டாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு போய் அந்த தண்ணியில் போய் கால் நினச்சோம். பாருங்கள் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த ஸ்டெப்ஸில் வந்து கீழே போகலாம். ஸோ நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்கடேஷ் வரல, நாங்கள் 2 பேர் மட்டும் கீழே போனோம், தண்ணியில் போய் பார்க்க போனோம். ஏன்னா அவர் எப்படி குளிக்க போகிறது இல்லை, நான் மேலே இருந்தே பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ போகிற வழி பாருங்களேன், எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு கார்டனுக்குள்ளே போன மாதிரி ஃபீலிங். ஸோ நல்ல ஒரு மத்தியான நேரம் 3 மணி நேரம் பஸ்ஸில் வந்து அப்புறம் சிச்சின் இட்ஸா பார்த்துட்டு அது ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது பக்கத்தில் தான் இருந்துச்சு இந்த செனோட்டேங்கிறது. ஸோ யார் வந்து கேன்கூன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்கர்ஷன் ட்ரிப் எடுத்தாலும் அந்த சிச்சின் இட்ஸா முடிச்சுட்டு செனோட்டே வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்ல ஒரு வெயிலில் இருந்துட்டு அப்புறம் இந்த குளிரான குளு குளுன்னு இருக்கிற இடத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி இங்கே இருக்கிற குளிர் வெதர்லேருந்து நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் டைமே இங்கே குளிர ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து எஸ்கேப் ஆன மாதிரி இருந்துச்சு மெக்சிகோ போனது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள் எவ்வளோ கீழே போகணும். வந்து இந்த படியெல்லாம் இறங்கி அப்புறம் கிணத்துக்குள்ளே வேற இறங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கே வந்து அவங்க இது இல்லாமல் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, நம்மளோட சேஃப்டிக்காண்டி அந்த சூட் வந்து போட சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணியில் முங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் ரெண்டல் வாங்கிட்டு அப்புறம் கீழே போயிருக்கோம். ஸோ கீழே போயிட்டு நம்ம அந்த தண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மலையை குடஞ்சி அந்த கிணத்துக்குள்ளே போகிறதுக்கு வழி மேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாப்பா என்னை திட்டிகிட்டே வந்தா, அம்மா நீ வீடியோ எடுக்கிறேன்னு கீழே விழுந்துடாத. நான் சொன்னேன் கேர்ஃபுல்லாக தாண்டா வர்றேன் அப்படின்னு. அதுதான் அவன் அங்கேருந்து திட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். பட் எனக்கு வந்து இது உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது எப்பயாவது தான் நம்ம போகும்போது காமிக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் கீழே வந்தாச்சு. கீழேருந்து மேலே பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள் அந்த ஸ்கை. அவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோ அமைதியாகவும் இருந்துச்சு. பேசுகிறதெல்லாம் நமக்கு நல்லா அந்த எக்கோ மாதிரி கேட்டுட்டு இருந்தது. சுற்றி பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து தொங்குற அந்த செடி கொடிகள் தொங்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக செரைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் பஸ்ஸில் எங்களோட வந்தவங்க வந்து அங்கே கீழே கொஞ்சம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. பட் என்னென்னா எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தோம் இந்த இடத்துக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 40 மினிட்ஸ் போல் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிச்சு. நாங்கள் வந்து அந்த தண்ணியில் காலை நனைச்சிட்டு அப்படியே அந்த மீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே இருந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து குளிச்சாங்க. கொஞ்சம் பேர் நல்லா அந்த தண்ணிக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னெலாம் இல்லை, ஓகேயா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கலர், அந்த தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த பாருங்கள் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் தெரியுது. பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பச்சையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மீன் வந்து போகிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள். நானுமே அந்த கால் இவ்வளோ தான் நினச்சேன், நான் கீழே கூட போகல. பாப்பாவது கீழே போனால்
ஸோ அந்த இதில வந்து உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா தெரியும். அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷன்ல அந்த மீன் போறது. எனக்கே இந்த வீடியோ எடுத்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த தண்ணி வந்து உங்களுக்கு அந்த ஓடுற மாரி தெரியுதா? ஏன்னா தண்ணி வந்து அது ஒரு ஊத்து தண்ணி மாதிரி இருக்குதுங்க. மேலருந்தும் தண்ணி எங்கேருந்தோ கொட்டிட்டு வேற இருக்கு. இது எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னு எனக்கே புரியல. மேலருந்து ஃபால்ஸ் மாரி கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்கு. கீழயுமே வந்து தண்ணி அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா இது வந்து அவங்க சேக்ரெட் வெல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புனிதமான கிணறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க போய் குளிச்சீங்கன்னா, உங்க மூஞ்சிலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடும் அப்படிலாம் அந்த டூர் கைடு தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல போய் நாங்க இதெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் போல இருந்தோம். மீனெல்லாம் வந்து நம்ம கால் கிட்டலாம் வரும்போது கூசும் பாருங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். எனக்கு வந்து திருப்பரங்குன்றம் தான் ஞாபகம் வந்துச்சு. நாங்க அங்க போனோம்னா, அங்க பொறி போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, மீனா வரும். அது மாதிரி தான் இங்க இருக்கு. நான் பாப்பாட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். மதுரையில நம்ம அந்த கோயில் போனா பொறி போடுவோம் பாப்பா அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்ருதி அவ்வளவா சின்ன பிள்ளையில வந்தது அவ அவ்வளோ பார்த்ததில்ல. அப்புறம் வெளியில வந்தீங்கன்னா, இந்த சப்போட்டா பழம் மரம் அவ்ளோ சப்போட்டா தொங்குச்சுங்க. பாருங்க எவ்ளோ நல்லா இருக்குன்னு. ஆனா எதுவுமே பறிக்கக்கூடாது. அதனால ஜஸ்ட் பார்க்க தான் செஞ்சோம். பெரிய சப்போட்டா இவ்ளோ பெருசு பெருசா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ வெளியில வந்துட்டு கூட நாங்க அந்த மாரி சுத்தி அந்த கார்டன நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இது மரத்துல ஒரு பொந்து மாரி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு, அந்த கார்டன் முடிச்சுட்டு எங்கள வந்து மிலானோ அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இங்க வந்து நெறைய கடை, பார்க்கு இது எல்லாமே அங்க இருக்கு. அங்க வந்து ஒரு பெரிய சர்ச் இருக்கு. இந்த ஊர்ல என்னன்னாங்க, ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்குது. அது வந்து அவங்க அந்த பில்டிங்கோட பெயிண்ட் கலர் மாத்துனா கூட கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா. அவங்க வந்து இத ஹிஸ்டாரிக்கலா மெயின்டெயின் பண்றாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அத வந்து இன்ன வரைக்கும் மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ அந்த பில்டிங்க்கு இப்ப இந்த பில்டிங்க்கு இந்த கலர்னா, அந்த கலர் தான் அவங்க பெயிண்ட் பண்ணணும். எப்ப ரீபெயிண்ட் பண்ணாலும். ஸோ பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. பிங்க்கு, பர்கண்டி, எல்லோ, ஆரஞ்ச் அந்த மாரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஊரு. மிலானோ அப்படிங்கிற ஒரு ஊரு. ஸோ இந்த ஊர்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு சர்ச். ஆக்சுவலா இத வந்து வெல்லடாலிட் அப்படின்னு சொல்றாங்க. வெல்லடாலிட் டவுன், கொலோனியல் டவுன் ஆஃப் வெல்லடாலிட் அப்படின்னு சொல்றாங்க. பட் போற வழியில மிலானோ சர்ச்சும் நம்ம சொல்லலாம். அந்த சர்ச் நம்ம போய் பார்க்க போறது. பட் போற வழி அந்த பஸ்லயே நம்ம வந்து அந்த வீடோட கலர் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் பாருங்க. இது லைட் எல்லோ, அதுக்கு அடுத்து பாருங்க கான்ட்ராஸ்ட்டா ஒரு கலர். அந்த காலத்துல அவங்க அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அந்த எத்தனை கதவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி டாக்ஸ் பே பண்ணணுமாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஜன்னல் தான் நல்ல பெரிய பெரிய ஜன்னலா வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பாருங்க. இது வந்து ஒரு அ அதாவது ஹோட்டல் மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எங்கேயுமே நாங்க இறங்கல. எங்கள நேரா வந்து அந்த சென்டர்ல தான் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்க போய் இறங்குன உடனே பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய சர்ச் இருக்கு. ஆக்சுவலா சர்ச் வந்து கதவு மூடி இருந்தது. அதனால எங்களால உள்ள முடியல. நாங்க போன டைமு. அது ஒரு மாரி 4:30 அந்த டைம்க்கு நாங்க போனோம். ஐ திங்க் ஆஃப்டர் 5:00 திறப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால நாங்க உள்ள போகல. வெளியில இருந்தே பார்த்தேன். இதுவுமே அந்த காலத்து சர்ச்சுங்க. 600 to 1200 ஏடில கட்டின சர்ச்சுங்கிறாங்க. பழங்காலத்து சர்ச். நல்லா மெயின்டெயின் பண்றாங்க. இந்த சிட்டியவே வந்து அவங்க பயங்கரமா மெயின்டெயின் பண்றாங்க. ஏன்னா டூரிசம்காண்டியே இங்க வச்சிருக்காங்க. இந்த இடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதனால அந்த கலரு, அந்த பில்டிங்கோட அந்த கதவு இது எல்லாமே வந்து அழகா அந்த காலத்துல பண்ண மாரியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பார்க்கு. இது வந்து பாருங்க ஹார்ட் மாரி போட்டு, இது வந்து லவ் சேர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல வந்து ஒ 2 பேர் காதலிச்சாங்கன்னா, இங்க வந்து இந்த ஆப்போசிட் சேர்ல உட்காந்து பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஏதோ செடியெல்லாம் விக்கிற ஃபேர் மாரி இருந்தது போல இருக்கு. நெறைய குட்டி குட்டி கடையா போட்டு அ நெறைய செடிகள் வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா எதுவும் வாங்கிட்டு முடியாது. நம்ம ஃப்ளை வேற பண்ணணும் இல்லையா? அதனால நாங்க சும்மா பார்த்தோம். நெறைய கேக்டஸ் பிளான்ட்டு, வீட்டுக்குள்ள வளர்க்குற பிளான்ட்ஸு அந்த மாரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஸ்னேக் பிளான்ட்ஸு, ஸ்பைடர்
ஸ்பைடர் பிளான்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. பூ பூக்கிற செடியுமே இருந்தது. இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா பார்க்கு அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் இருக்குது. நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த டே வந்து பயங்கர லென்த்தி டே தான். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கூல் திங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த வண்டர் ஆஃப் த வேர்ல்டு பார்த்தது, செனோட்டேல கொஞ்சம் நேரம் இருந்தது, இந்த சென்டர் டவுனுக்கு வந்தது, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களுமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு மாயன் சிவிலைசேஷனில் எப்படி இருந்தது பில்டிங்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.